வணக்கம். கேக்குதா? வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நடராஜ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்களா? வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வணக்கம். கேக்குதுங்கய்யா. ஆ, முக்கியமானவற்றை நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ளலைன்னா நமக்கு உடலை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அது முதல் பாடமே உடல் தான். உடலை படிக்க பிசிக்கல் பாடி இயற்பியல்னாலே இயற்கை கட்டமைப்புகளை புரிஞ்சுக்கணும். வெறும் புறக்கட்டமைப்பு மட்டும் பார்க்கணும். கோள்கள் எப்படி இயங்குது, வெளி கட்டமைப்பு பார்த்து 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 பழகி போனவன் பசியை என்ன, பசின்னு என்ன, ருசின்னு என்ன, அறிவுன்னு என்ன எதுவுமே பார்க்காதனால இருக்கு. சாபக்கேடு தான் இந்த மொத்த 2000 ஆண்டுகளாக ஏற்பட்ட தவறு. அப்படி நான் சொல்றேன். அதாவது புறக்கட்டமைப்பு பார்க்கறது. எல்லா விஞ்ஞானிகளும் கோள்கள் இயக்கத்தை பார்த்தானுங்க, சந்திரன் இயக்கத்தை பார்த்தாங்க, சூரியன் இயக்கத்தை பார்த்தாங்க, 12 கோள் இயக்கத்தை 10 கோள் 8 கோள் அதை பார்த்தாங்க. அது பலன் தருமா, சோறு போடுமா, இப்படித்தான் பார்த்தானே தவிர நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு ஏன் பசிக்குது, நமக்கு ஏன் அறிவு இருக்கு, நாம ஏன் குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் யாரும் சிந்திக்கவே இல்லை. இதுல ஏற்பட்ட சாபக்கேடு தான் இந்த 2000 வருஷமா போயிட்டு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிந்தனை செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கி இருக்கும் அப்படின்றதுதான் புரியுது. எதுவுமே இல்லாம காட்டுப்பாட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கிறத பார்த்துக்கிட்டு நமக்கே பசிக்குது, நமக்கே ருசி இருக்குது, நமக்கே குழந்தை, இதுல எந்த கேள்வியும் கேட்காம இப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்ப ஒரு கருத்தை எல்லாரும் ஒரு கருத்து, இப்படி போடுறது ஒரு கருத்து, இப்படி வாங்குறது ஒரு கருத்து, இப்படி பண்ணிக்கணும் ஒரு கருத்து. அந்த கருத்தெல்லாம் மறு ஆய்வு பண்ணாமையே அப்படியே அடிமாடு மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. தலை குளிச்சுக்கிட்டே போக வேண்டியது. கடைசியில் துன்பம் வர்றப்ப ஐயோ ஏன்னு கத்த வேண்டியது. யாரும் காப்பாற்ற முடியாது. துன்பம்ங்கிறது ஒன்று இருக்கா இல்லையானே தெரியாது. இவங்களாம் நினைச்சுக்கிறான் அது நடக்கலைன்னா இன்பம், அது நடந்தா இன்பம், இது நடக்கலைன்னா துன்பம், இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறான். இன்பம்னு தனியா எங்கேயும் இல்லை, துன்பம்னு தனியா எங்கேயும் இல்லை. எங்க ஏது ஒட்டி இருக்குதா? அது திடப்பொருளா, திரவ பொருளா, அது வாயு பொருளா, என்ன பொருள் அது? அதெல்லாம் மனம் சார்ந்ததுங்கிறான். சரி, அப்ப உடல் ஒழுங்கா வச்சுக்கணும் இல்ல? உடம்புன்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை. உடம்பை காப்பாற்றப்பட வேண்டும். அதுலதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவுன்னு சொன்னாரு. அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். திடம்படம் விஞ்ஞானம் சேர மாட்டார் அப்படியும் சொல்றாரு. இதை விட ஒருத்தர் யாரும் பேசவே முடியாது. அப்ப இதெல்லாம் தெரியாமையே நம்ம இந்தியாவில் 2000 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. குப்பை கொட்டி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி நாசம் பண்ணியாச்சு. அட்டாங்க யுகத்துல கூட அது வருது, நீருணும் முறையில வருது. இப்படி உடம்பை காப்பாற்ற தெரியவனா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம எப்படி சரி செய்யறதுங்கிறத விஷயமே. எல்லாம் போயாச்சு. அதனால நம்ம திருப்பி 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 பிறக்கும் பொழுது நம்ம கொண்டு வந்தது பசிதான். அதுக்கு பதிலே இல்லை. பிறக்கும்போது நம்ம கொண்டு வந்தது பசிதான். முற்றிலும் பிறக்கும் பொழுது நம்ம கொண்டு வந்தது பசிதான், அதுக்கும் பதில் கிடையாது. இதெல்லாம் தெரியாமையே நாம சாமி கும்பிடுறது, இதெல்லாம் ஆகிப்போச்சு. எல்லாம் நாசமா போச்சு. பிறக்கும் பொழுது நம் உடல் பிறந்த பசி என்ற நோயை வெல்லுவதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததாகும். அதான் பசிங்கிற இதை நம்ம கடந்து போகணும். அதை நிறுத்தணும்.
எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற, உயிரையே கொலை செய்யக்கூடாதுங்கிறான். அப்புறம் எனவே ஆக பிறக்கும் பொழுது நம்முடன் பிறந்த பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமையும் தவமாகும். தவம் செய்யும் மாந்தரே தம் இயல்பான கருமத்தில் ஈடுபட்டவர்கள். மற்ற எல்லாமே ஆசையின் காரணம். எல்லாம் அந்த இடத்துல இதை ஒன்றை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் ஆசைதான். ஆசையின் காரணமா எல்லா தப்பும் பண்ணிக்கிறது. அப்போ ஆசையின் காரணம் எல்லா தப்பும் பண்ணிக்கிறோம். ஆஹ் உடல்ல வலி வர மட்டும் ஐயோன்னு கத்துறோம். ஆசையின் காரணமா எல்லா தப்பும் பண்ணிக்கிறது. ஆசையின் அப்போ கேட்கறது இல்லை எனக்கு அந்த அப்போ எதுவும் கேட்கறது இல்லை. ருசிக்கு அடிமையாகி ருசியும் ஆசையில் வந்துடுது. நல்லா தின்னு போட்டு கடைசியில் உடல் வந்து அந்த அனுபவிக்கிறது, எந்த பொருளை அனுபவிக்கிறானோ அதுக்கு உடல் ஒத்துழைக்கிறது இல்லை. அப்போதான் எல்லாமே புரியுது. இப்போ அடிப்படையிலேயே சரி செய்ய வேண்டும். உடம்பு எங்கிருந்து வந்துச்சு அங்கே போய் சேரணும். உடல் வந்து இங்கிருந்து உருவாக்கப்படுகிறதா? பூமியில தான் உடல் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு கட்டுமானமாக வச்சிருக்குது. உயிர் வந்து இங்கே வந்து சேரணும் அப்படின்னு, அவ்வளோதான். உயிர் உடல் அவ்வளோதான். உடல் பூமியில் உருவாக்கப்படுகிறது, உயிர் விண்வெளியிலிருந்து வரக்கூடியது. இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர், ஒரு ஆச்சரியமான விஷயமே. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட தொடர்பு வச்சுக்குது இல்லையா? ஒரு கணிப்பொறி இன்னொரு கணிப்பொறி தொடர்பு வச்சுக்குது. ஒரு செல்போன் இன்னொரு செல்போன் தொடர்பு வச்சுக்குது. அதே தான் இங்கே இந்த உடம்பு விண்வெளியோட தொடர்பு வச்சுக்குது. இதுக்கு வந்து இடையில இருக்கிற இந்த 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 விஷயங்கள் நமக்கு தேவையற்றது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து அதிலிருந்து முதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படிதான் உடம்பு இயங்கிட்டு இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. யாரு இந்த புலன்களை தாண்டாத இந்த வெள்ளக்கார முண்டங்கள் வந்து எடுத்த தப்பு, அவன் பண்ண 400 ஆண்டுகள் பண்ண தப்பு. அதுக்கு முன்ன ஆசிரியர்கள் இயற்கையில சாதி மதமே கிடையாது, அதை கொண்டு வந்து அதை கெடுத்து அந்த ஆசிரியர். இயற்கையில சாதி மதமே ஒன்றும் கிடையாது. மனித குலத்துக்கு சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. தமிழர்கள் தெளிவா இருந்தாங்க. அதெல்லாம் திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினாரு. எங்கேயாவது சங்க இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்துல சாதி உண்டு மதம் உண்டு எங்கேயாவது பேசியிருக்கான்னு பாருங்க. சங்க இலக்கியத்தை எடுத்துக்கங்க, எங்கேயாவது சாதி மதம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எங்க இடையில வந்து பூந்துச்சு, எங்க வந்துச்சு, எப்படி பூந்துச்சு? நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல சாதி கொடுமை பயங்கரமா இருக்கு. மத வெறியை விட சாதி வெறி பயங்கரமா இருக்கு. அது என்ன சாதி வெறின்னு எனக்கும் புரியல. அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது என்ன குழந்தை பிறக்காதா, இல்ல அவங்க அறிவு இல்லையா, என்ன தேவை? இங்க திருமணம் தான் பிரச்சனை. என்னன்னா கடைசியில் இனப்பெருக்கத்துல போய் நிக்குது. ஒண்ணுமே கிடையாது. அது சாதி பெரி எங்க சாதி பெரி, சாதி வெறி, பண வெறி எங்க போய் நிக்குதுன்னா இந்த இனப்பெருக்கத்துல போய் நிக்குது. இந்த இனப்பெருக்கம் எப்படி செய்ய வேணுங்கிறது தெரியலையே. ஏன் திருமணம் பண்றவன் ஏன் திருமணம் வேண்டும்ங்கிறது ஆணு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுவே தெரியல. பெரும்பொழுது அறிவுள்ள குழந்தையை பெற வேண்டும்ங்கிறாரு திருவள்ளுவர். அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு காட்டிலும் அறிவுள்ளவனாக வளர வேண்டும்ங்கிறாரு. அந்த குழந்தை வந்து அறிவாளிகளால் புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேணும்ங்கிறாரு. இது மூணையும் செய்ய தவறணும். இதுக்கு தான் திருமணம். இந்த நோக்கம் சரியா புரிஞ்சிட்டோம்னா இந்த மதம் இருக்காது, சாதி இருக்காது, ஒரு அளவும் இருக்காது. எல்லாம் தப்பு தப்பா போயாச்சு. மதத்தை யார் உருவாக்குனாங்க? சுயநலவாதிகள். சாதி யார் உருவாக்குனாங்க? சுயநலவாதிகள். சண்டை யார் உருவாக்குறாங்க? சுயநலவாதிகள். எல்லாம் சுயநலவாதிகள் தான். அப்ப நமக்கு நாமே நம்ம எல்லாம் சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு முன்பாக நம்ம அந்த கருத்தை எப்படி எதிர்க்கிறோம் என்று பார்க்கணும். கருத்தை நம்ம மாதிரி என்ன பண்ணாங்க, நம்ம சிறுசுல இருந்தே தவறாக சொல்லிக் கொடுத்து மண்டை அடிமையாக்கி விட்டுறாங்க. சுய சிந்தனை வரும் பொழுது யாரோ ஒருத்தர் சிந்திக்கிறாங்க. அப்படித்தான் புத்தர், சித்தர் யாரோ வந்தாங்க. நம்ம அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஆசைக்கு உட்பட்டு மனித வாழ்க்கை இயல்பற்ற கருமங்களில் நேற்று இரவு கூட பேசணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேசியிருப்பான். சீக்கிரம் முடிச்சுக்கலாம். மணி 6:30க்கு முடிச்சுக்கலாம். ஆசைக்கு உட்பட்டு மனித வாழ்க்கைக்கு இயல்பற்ற கருமங்களில் ஈடுபடுகிறார்கள். தவ வாழ்க்கை ஒழுங்காக வாழ்பவர்கள் சாவு அணுவதில்லை. தவ வாழ்க்கை ஒழுங்காக வாழ்கிறதுக்குள்ள சாவு வர்றதில்லை. தவ வாழ்க்கைனாவே என்னது? முதல்ல பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தபம். அதை சொல்ல தெரியாம மாட்டிக்கிட்டானுங்க எல்லாரும். எல்லாம் இயற்கை உணவு பத்தி அந்த முண்டங்கள் போற இயற்கை உணவு பத்தி பேசுறவன் என்னமோ ரத்தத்தை எல்லா முண்டங்களும் தப்புப்படுறது காரணமே இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும். பசி தாகம் என்பது வேறு, ஆற்றல் என்பது வேறு, உணவு என்பது தனித்தனியே பேச தெரியல. பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாம மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சாச்சு.
அப்ப தவ வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு சாவு அனுபவம். அது என்ன தவ வாழ்க்கை? தவ வாழ்க்கைன்னு பசி தாகத்தை கட்டுப்படுறது. அது எப்படி கட்டுப்படுத்துறது? திங்கிறதுல வெளியே எடுக்கணும். அது எப்படி வெளியே எடுக்கணும்? தண்ணீரும் குடலை சுத்தம் பண்றதுக்கு நார்ச்சத்து. நார்ச்சத்து இயற்கையாகவே நம்ம உடம்புல தேவைப்படுது. நார்ச்சத்து தான் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். இது ஒண்ணுமே இல்லை. தண்ணீர் என்பது எல்லா இடத்துல நம்ம உடம்பு பூரா சுத்தம் பண்ணிக்கிறோம். நம்ம உடம்பு தண்ணி சத்து இல்லாத இடமே கிடையாது. எல்லாமே தண்ணி சத்தால் ஆனதுதான். நம்ம உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சி போச்சுன்னு சாவுதான். சாவு உடனே வந்துடும். தண்ணி சத்து குறைஞ்சிச்சுன்னா என்ன வந்துடும்? சாவு அடுத்த வினாடியே வந்துடும். அடுத்த வினாடியே வந்துடும். அதில் ஒன்றும் கேட்கவே யாரையும் அப்பா பார்க்காது, அம்மா பார்க்காது, தாத்தாவை பாட்டி யாரையும் பார்க்காது. அது பாட்டுக்கு வந்து போட்டு ரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். இதை வந்து இது புரியாம தான் உடனிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தண்ணீரை அடிப்படையாக குடித்து பழகி காற்றும் நீர் இருந்தால் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உணவாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் இல்லை, அப்படியே பேசாம அமைதியாக விட்டு பாருங்க. மயக்கம், கிருகிரு, சோறு எதுவும் வராது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அமைதியாக இருந்து பாருங்க, எந்த சாவும் வராது. அதெல்லாம் இருந்து பாருங்க, ஒரு 12 மணி நேரம் தாராளமாக இருந்து பார்க்கலாம். 12 மணி நேரம் ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்கள் எதுவும் தின்னுக்குங்க. நீங்கள் முட்டை பரோட்டா தின்னாலும் ஒன்றும் பண்ணாது. அது வந்து அடுத்த நாள் காலையில் அது வெளியே போகிற வரைக்கும் பாருங்க. முட்டை பரோட்டா தின்னு போட்டிங்களா, அந்த முட்டை பரோட்டா உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் தண்ணீரை தவிர எதுவும் அருந்தாதீங்க. அப்போவே உடம்பு சரியாயிடும். அப்பவும் உதாரணத்தை சொல்கிறேன், தாராளமாக முட்டை சாப்பிட்டு பாருங்க. முட்டையை என்னால் வேவிச்சு முட்டை ஒன்று தின்னு போட்டு வெங்காயத்தை போட்டு தின்னு போடுங்க. வெளியே போகிற பிண வாடை அடிக்கும், அது வேற. என்னென்ன அடிக்கும்? தின்னு பாருங்க, ஒன்றும் சாக போகிறது இல்லை. யார் முயற்சி பண்ண போறீங்க? முட்டை பரோட்டா முட்டையை வெங்காயம் போட்டு யார் திங்க போறீங்க சொல்லுங்க. தின்னு போட்டு அது வெளியேற வரைக்கும் தண்ணீர் தான் இருந்தணும். பேச்சு செஞ்சு பார்க்குறீங்களா? இல்லை பதில் சாப்பிட சொல்ற ஒன்றும் பதில் சாப்பிட சொல்ற ஒருத்தர் பதிலே இல்லையா? பிஜி இருக்கீங்களா? திருவிழாவை சேர்ந்த சொல்லுங்க, யா கேட்டுட்டு இருக்கேன். நல்லா முட்டையை ஆம்லேட் போட்டு முட்டையை நல்லா பேஜி எடுக்க மாட்டேங்குதா? சொல்லுங்க. முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வெளிக்கு போற வரைக்கும் தண்ணி குடிக்க. அதாவது எப்படின்னா, இந்த உணவு உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் அடுத்த உணவு போகக்கூடாதுங்கிறது விதி. உணவு ஒன்று சாப்பிட்றான், ஏதோ ஒன்று சாப்பிட்றான், அதை உடலை விட்டு நீங்காத வரைக்கும் எந்த உணவு போகக்கூடாது? அடுத்த உணவுக்கு போக கூடாது. அதை செஞ்சீங்கன்னாவே நீங்க 98 விழுக்காடு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். பட் ஆனா இப்போ சாப்பிடுற உணவு அப்படி போகுதா அப்படின்றதுதாங்க கொஸ்டின் மார்க்கு. அது தரமா போயிடும். நானே செஞ்சு பாருங்க, இப்ப செஞ்சு பாருங்க. நான் இருக்குல்லையா, கடுமையான மலச்சிக்கல் உண்டாக்குறது முட்டை தான். ஒர்ஸ்ட் ஃபுட்டு முட்டை வந்து ஒர்ஸ்ட் ஃபுட்டு. இந்த மாதிரி சாப்பிட்டு 15 வருஷம் மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன் முட்டை எல்லாம். அதுக்குதான் என்ன வெங்காயம் சேர்த்துக்கேங்கிறேன் நான். இந்த வெங்காயம் சேர்த்து தின்னு பாருங்க, என்ன படுதுன்னு பாருங்க. நான் இடையில வந்து நான் ஆக்சுவலா ஒரு 18 வருஷம் வெஜிடேரியனா இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு ஃபிட்னஸ்க்காக சும்மா ஒரு 1 இயர் வந்து மீன் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். மீனும் எக் ஒயிட் எடுத்தாங்க. அப்ப எடுத்த உடனே நமக்கு தெரியுது அதோட ஒரு மாதிரி ஸ்மெல்லியா போகும். பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சது. வயிறுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா காரணம் தெரியல. காரணம் தெரிஞ்சிருக்கா? நிச்சயமே தெரியாது. பயங்கரமா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதுங்க. வெஜிடேரியன்ல இருந்து அப்படியே அந்த திடீர்னு ஒரு அசைவ உணவு போகும்போது வயிற்றுல வந்து அதோட இம்பாக்ட் பயங்கரமா தெரியுது. உண்மை. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எக் ஆர் ஈவன் worse than மீட்டுங்கிறாரு. எக்கு எதை விட மோசங்கிறாரு? எக்கு மீட்டை விட, இறைச்சியை விட மிகவும் மோசமான உணவு. ஆமா, எல்லாரும் நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாரும் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, எல்லாத்துல இருக்குது பாருங்க. 161 பக்கத்துல மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அந்த புத்தகத்துல நீங்க எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிச்சிருக்காரு. இவர் பிஜி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. எப்பவே 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுல பதிவிறக்கம் பண்ணிக்கிங்க. எல்லாரும் வந்து ஆப்பை பயன்படுத்துங்க, இந்த செயலியை பயன்படுத்துங்க. நல்லமுத்து, மகேஸ்வரி இவங்கெல்லாம் வந்து அறிவியல் பக்கம் போயிருங்க. முட்டாள்தனமா இருந்தவங்களை மூடனாக்கிக்காதீங்க. நமக்கு இருக்கிறது கையில ஒரே ஒரு நமக்கு அருமையான கைபேசி இருக்குது. ஒரு நல்ல தரமான கைபேசி ஒன்று வாங்கிக்கிங்க. 15,000 போட்டு தரமான கைபேசி வந்தாச்சு. அதை வாங்கிட்டு எல்லாம் பண்ணி அதில் கேள்வி கேட்டு அதில் பதில் பண்ணி பேசி பழகினாங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்து உங்களுக்கு நீங்கள் பழகிறது பார்த்து பேசி பார்த்து அடுத்தவங்க வந்து உங்களை வந்து உங்கள் குடும்பத்திலே பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறீங்கம்பாங்க. அந்த மாதிரி அறிவியலை வளர்த்துக்கிட்ட ஒன்று நம்ம கைக்கிட்டு இருக்கிற அறிவு என்னென்ன கருவி இருக்குது அதுக்காக நேரத்தை ஒதுக்கி
மீறி போய் ஒரு வாரம் கஷ்டப்பட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான். அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ் எக்ஸ் ஆர் ஈவன் அதுவும் கூட எக்ஸ் 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 ஆர் ஈவன் ஒர்ஸ் தேன் மீட் பிகாஸ் நாட் only have egg too high rich protein qualities. டூ ஹை டூ ஹை ரிச்னா அதிகமான பயங்கரமான ரிச் புரோட்டீன், அதுதான் புரோட்டீன் குவாலிட்டிஸ். பட் தே கண்டெயின் எ க்ளூயி. ஆனால் அது வந்து க்ளூயி ப்ராப்பர்ட்டி. க்ளூயி ப்ராப்பர்ட்டின்னு என்ன? க்ளூயி ப்ராப்பர்ட்டினா பசையை உற்பத்தி பண்ணக்கூடிய சொத்து. அதனுடைய சொத்தே வந்து மலச்சிக்கல் உண்டாக்குறது தான். ஒரு ஆளுடைய சொத்து என்னன்னு கேட்கறோம் இல்லையா? ஒரு ஆளுடைய என்ன கேட்கறான்? சொத்து என்னப்பான்னு கேட்கறான். ஏன் சொத்து கேட்கறீங்க? அதுதான் முக்கியம். அப்ப முட்டைனா எதை அடிப்படை கொண்டது? முட்டைனாவே அது எதை அடிப்படை கொண்டது? தெரியலையா? மலச்சிக்கல் நீர் அடிப்படையா கொண்டதுங்க ஐயா. கேசவன் சொல்றாரு. அதான் சரி. என்ன சொல்றீங்க கேசவன்? மலச்சிக்கல் நீங்க என்ன சொன்னீங்க மகேஸ்வரி? காற்று நீர் தாங்க ஐயா. இல்ல அது சரி. முட்டை எதை அடிப்படையா கொண்டதுன்னு கேட்டேன். முட்டை எதை அடிப்படையா? காற்று நீர் அடிப்படையா கொண்டதா? அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராப்பர்ட்டி பத்தி பேசுற, சொத்து. கரெக்டா சொல்லிட்டாரு. முட்டை என்பது மலச்சிக்கலை அடிப்படையா கொண்டது. அதைத்தான் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்குறாங்க இந்த தாய்மார்கள். தினம் 2 முட்டை 3 முட்டைங்க ஐயா குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தை வெளிக்கே போக வயிறு உப்பி போய் தலை வீங்கிரும். கொஞ்ச நாள் போச்சுன்னா தலை வீங்கி தலையில வந்து எது வந்து தெரியுங்களா? மூளையில எல்லா கட்டி வளர ஆரம்பிக்குது. நீர்ச்சத்தை தலையில இருக்கிற நீர்ச்சத்தை குறைஞ்சி போய் தலை வந்து வி மாதிரி அப்படியே கவட்ட மாதிரி விரிஞ்சிரும். மேல் பக்கம் விரிஞ்சுமே. அப்புறம் அந்த வடிவம் மாறி போய் இன்னொன்னு தெரியுங்களா? தலையோட வடிவம் இப்ப அழகா இருக்கு இல்லையா? அந்த வடிவம் மாறி ஏதோ ஹெல்மெட் போட்ட மாதிரி தலை மாதிரி மாறிடும். கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கணும். கசாமுசான மாறிடுது. இப்படித்தான் குழந்தைங்க கூட அந்த சத்துணவுல பாத்தீங்கன்னா முட்டை தானுங்க ஐயா. தினம் காலையில 1 முட்டை, மத்தியானத்துக்கு 2 முட்டை. யார் அவங்க பழங்கள் யாரும் பழங்களை செய்ய முட்டை வந்து வியாபாரம் கெட்டு போகும் இல்லையா? பழங்கள் நாசமா போனா என்ன? பழங்களை கொடுத்து காலங்காலத்துல குழந்தைகள் பழம் கொடுத்து எல்லா வகையான பழங்களை கொடுக்கலாம். இல்லாத ஒரு 10 பேர் 50,000 கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணலாம். அது கொடுத்தாவே குழந்தைகளுக்கு எந்த நோயும் தேவையில்லை. எந்த மருந்து கூடுதலா எந்த மருந்து கொடுக்க தேவையில்லை. அது இந்த முட்டைகளுக்கு புரியாது. அரசியல் முட்டைகளுக்கு புரியாது. விவசாயிகளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. விவசாயிகளுக்கு வந்து அது கவலை கிடையாது. போராடுறது இல்லை. பழங்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி பழங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி இவங்க போராடுறது கிடையாது. யாரு? விவசாயிகளுக்கு. எதுக்கு? விவசாயிகளும் சுயநலவாதி தான். முட்டை வியாபாரம் சுயநலவாதி தான், விவசாயியும் சுயநலவாதி தான். ஏன் பழங்கள் உற்பத்தி பண்ணி அரசாங்கிட்ட கேட்க வேண்டியதுன்னா அது உடற்பலமா மாற்றி எத்தனையோ வழியெல்லாம் இருக்கு. போராடுறது இல்லை. எதுக்கு போராடணும்? ஏன் போராடணும்? கல் இறக்கறதுக்கு போராடுறத தவிர கல் இறக்குன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் விஷயமே. ஒன்றும் இல்லை. கல் இப்ப சாராயம் எப்படி நான் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறானுங்க. அரசியல்வாதிகள் தானே பணம் போகுது. எல்லாரும் ஃப்ராடு. தினம் வந்து சாராயத்தில் மட்டும் எத்தனையோ கோடிக்கணக்கு வரும். கிம்பில் மட்டும் நிறைய போகுது. சாராயம் பாட்டில் 100 ரூபாய்னா நீ 120 ரூபாய் கொடுத்ததான் கொடுப்பேங்கிறான். அந்த குடிகாரனுக்கு அவன் குடிச்சு அழிச்சு போறவன் அதை பத்தி கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவன் குடிச்சவராக போறவன் அவன் 20 ரூபாய் பத்தி பேசுறது இல்லை. அவன் அந்த 200 ரூபாய் கிடைச்சாலும் அவன் குடிச்சிட்டு தான் இருப்பான். அது ஒண்ணுமே பண்ண. அதுல மானவரசம்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இயற்கை ஆற்றல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க முடியாது. இயற்கை ரொம்ப தெளிவா இருக்குது. எவனையும் கேட்க விடாம பண்ணிடுது பாருங்களேன். இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் இயற்கையை எதிர்த்தே நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இது ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம போய் ஒன்றும் திருத்த முடியாது. என்ன சாரைக்கடையிலேருந்து சாராய் கடைக்கு முன்னாடி யாரும் சாராயம் குடிக்காதீங்க நீங்க சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பொதுவாக பேசிட்டு போகல. இப்படித்தான் பேச முடியும். அதனால முட்டையினுடைய சொத்தே வந்து மலச்சிக்கல் உண்டாக்குறது தான். அதான் அவர் எழுதிட்டாரு. க்ளூ ப்ராப்பர்ட்டினாவே ஒட்டக்கூடிய சூப்பர் குளூ. அப்புறமட்டு ரிச்சு, அப்புறம் வந்து மச் ஒர்ஸ் தேன் மீட்டு அண்ட் ஆர் தேர்ஃபோர் வெரி கான்ஸ்டிபேஷிங். கீழே போட்டாரு. அதாவது என்ன சொல்றாரு? வெரி கான்ஸ்டிபேட்டிங் என்ன? கான்ஸ்டிபேட்டிங்னா மலச்சிக்கல் நடத்தும். தேர்ஃபோர் ஆகையால் அண்ட் ஆர் தேர்ஃபோர் ஆகையால் வெரி கான்ஸ்டிபேட்டிங் குவைட் மோர் தேன் மீட். அதாவது குவைட் மோர் தேன் மீட், அதாவது இறக்கி சாப்பிட்றதை விட
இறைச்சி சாப்பிட்டு மலச்சிக்கல் எப்படி வருதோ அதை விட கூடுதல் மலச்சிக்கல் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன எக் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை விட எப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும்? ஹார்ட் பாயில்டு ஹார்ட் பாயில்டு எக்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல்ங்கிற லெஸ் ஹார்ம்ஃபுல். பாயில்டு எக் வந்து கொஞ்சம் 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 பரவாயில்லன்னு சொல்றாரு. கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். காய்ச்சல் தான், கொஞ்சம் பரவாயில்ல, அது மாதிரி பாயில்டு. ஆனால் இந்த பச்சை முட்டை அடிக்கிறான் பாருங்க, பயங்கரது. சரி, பிகாஸ் த க்ளூயி குவாலிட்டிஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு, கொஞ்சம் சிதைக்கப்படுகிறது. தி தி ஒயிட் ஆஃப் எக், வெள்ளை ஒயிட் ஆஃப் எக் மேக்ஸ் எ வெரி பெர்ஃபெக்ட் க்ளூ. இந்த வெள்ளை முட்டை, வெள்ளைக்கரு, அதுதான் பயங்கரமான குழுங்கிறாரு. என்னது, இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மஞ்சள் தூக்கி வீசிட்டு வெள்ளை திங்கிறானுங்க. மஞ்சள் தூக்கி வீசிட்டு எக் ஒயிட் தனியாவே விக்கிறாங்க. இந்த காட்டு மிராடிக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த காட்டு மிராடிக்கு அது ரப்பருங்க. நீங்க ரப்பர் மாதிரி இருக்கு. அந்த மஞ்சக்கரு இப்படின்னா பொறன்னு போயிரு. நீங்க வேவிச்ச முட்டையை அப்படியே காட்டினீங்க, இந்த மஞ்சள் அப்படின்னா டக்குன்னு போயிரு. இது எப்படி பிச்சாலே அது அப்படியே இந்த ரப்பர் பிச்சை மாதிரியே நிற்கும், தூளே ஆகாது. என்னது, ரப்பர் தின்னு போட்டு வெளிக்கு போகலிக்காட, ரப்பரை தின்னு போட்டு, அது ரப்பரே தான், ருசியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நான் எத்தனையோ முட்டை தின்னுக்கிறேன், வேவிச்சு முட்டை தின்னுக்கிறேன். அதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி வேவிச்சு நான் முட்டை சாப்பிட்டே 40 வருஷம் ஆச்சு. முட்டை சாப்பிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி முட்டை சாப்பிட்டுருக்கிறேன். நம்ப முடியுதா உங்களால? அது என்னமோ அப்படியே போயாச்சு. நான் இருக்கும் 90 92 இருக்கலாம், 90க்கு முன்னாடி நினைக்கிறேன், 90 இருக்கலாம். அதோட சரி. அப்புறம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. புரிஞ்சுக்கிறதுக்கு அது அப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இதுக்கு நான் பேக்கரி வச்சு நடத்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு, நான் பேக்கரி வச்சு நடத்திட்டு இருந்தேன். 1984 89 வரைக்கும் முட்டை இல்லாமல் பேக்கரியே கிடையாது. முட்டை இல்லாமல் அடுமனை, அன்பு பேக்கரி, அன்பு அடுமனைன்னு பேர் வச்சிருந்தேன். தினம் பண்ணு தயாரிப்பேன், கேக்கு பிஸ்கட் எல்லாம் தயாரிப்பேன். அப்போ அந்த தட்டிலே போட்டு அந்த தட்டு, நான் சொல்றது 1983 84 அந்த பண்ணு தயாரிப்பேன், கேக்கு பிஸ்கட் எல்லாமே தகர டின்னு தான். டால்டா டின் இருக்கு இல்லையா, டால்டா டகர் டின்ல தான் எல்லாமே சுட்டு எடுக்கிறது. அதுதான் அது தட்டு போட்டு அதில் ஒரு முட்டையை ஊற்றி வெங்காயத்தை போட்டு அப்படியே தட்டிலே வறுக்கிறது. அடுத்து அப்படியே அடுப்பில் விட்டோன்னு வச்சுக்க, சும்மா பயங்கரமாக வெந்து போகுது. அப்படியே எடுத்து திங்கிறது. என்ன இளவு, என்ன ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் வாழ்ந்துருக்கும். அப்படியே அங்கே இருக்கிற பண்ணை தூக்கி போட்டு சிங்கிறது. இப்படியெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அதில் பின்னாடி நமக்கு நல்ல வேலை பெருசாக சிக்கலை நான் மாற்றவே இல்லை. அப்புறம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு எதுவும் சாப்பிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் தொழில் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படித்தான் போவேன். அப்புறம் அப்போவே பிரெட்டெல்லாம் வந்து காய் வச்சு இந்த அறுத்த பிரெட்டு, தீஞ்சு போன பிரெட்டெல்லாம் இருக்கும். அதில் ஓரமாக விட்டேன்னா அது ஒரு 50 விழுக்காடு மிச்சமாகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தால் அடுப்பு இருந்தவர் நெருப்பு அதிகமாக, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கும். அது வந்து விற்க முடியாது. அதை அறுத்துட்டோம்னா போயிடும். அது கோடிகளுக்கு போட்ட வேண்டியது தான். கோடிகளுக்கு மாட்டு தள்ளி விட்டு அது சாப்பிட்டு போயிடும். மிச்சத்துக்கு அடுத்து நாங்கள் சாப்பிட காய் வச்சிருவோம், மொறுன்னு வரிக்க மாட்டாயிரு, ரஸ்க் மாதிரி ஆயிரு. இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 84 85 அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் அந்த அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வரணுங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருந்து அதை செயல்படுத்துறதுக்க நேரமும் வரல. அடுப்பங்கரையிலேருந்து வெளியே போகணும், சமையல் கட்டில் வெளியே. ஆனால் சமையல் கட்டிலேருந்து வெளியே போயிட்டு இந்த பேக்கரி வேலை பண்ணிட்டு இருந்தேன். அது வியாபாரம் நிமித்தமாக பண்ணிட்டு இருந்தேன். அப்பா தான் எனக்கு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு, இது செய் நீ அப்படின்னு. தெரியாத தொழிலை வேற கற்றுக்கிட்டாப்ப. முதல் நான் தெரியாத தொழில் முதல் கற்றுக்கிறது அடுமனை பொருள் தான். இந்த அடுமனை பொருளை எப்படி வேவிக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஒரு 6 மாதம் போராடி எல்லாம் நட்டமாகி கடைசியில் நானே வந்து பல வகையான பொருள் செய்ய தெரிஞ்சுட்டேன். இந்த செய்ய இது இறங்கணும் பாருங்க, அப்போதான் அறிவே வேலை செய்ய ஆரம்பிச்சு. செய்ய கற்றுக்க அப்புறம் வந்து நானே தயாரிக்க ஆரம்பிச்சேன். ஆடுகள் நம்பாம அப்படிதான் வந்தேன். ஒரு வருஷத்துலேயே கற்றுக்கிட்டேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் அது லாபமாக கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நட்டத்தில் போட்டு லாபமாக இப்படியெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்து பண்ண ஆரம்பிச்சேன். அதனால முட்டை என்பது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்படித்தான் நம்ம போயிட்டே இருக்குது. மற்றபடிக்கு நேற்று பேசுறது, இரவு பேசுறதுல என்ன சிந்தனை உள்வாங்கியிருக்கேன், முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். அப்புறம் அறிவியல் வளரணும், அறிவியலுக்காக நம்ம செலவு பண்ணணும். அறிவியல் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. மின்சாரத்தை பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்து ஸ்பேஸ் எலிவேட்டரை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன். அது எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
ஸ்பேஸ் எலிவேட்டர் அது எப்படி பண்ற மனசுக்குள்ள போட்டுக்கிறது எப்படியும் சொல்ல முடியாது. மனசுக்குள்ள அதாவது விண்வெளி படிக்கட்டு விண்வெளி ஏணி வந்து நமக்கு உடனே தேவைப்படுது. எப்படி இருந்தாலும் அது தேவைப்படுது. விண்வெளி ஏணி எல்லாம் செலவு குறைக்கிறது. வெங்கடேசனுக்கே விண்வெளி ஏணி பத்தி தெரியாது. நான் விண்வெளி ஏணி பத்தி நான் போட்டுட்டு இருக்கிறேன். அது படிச்சுட்டு நான் கற்பனை பண்ணி போட்டுட்டே இருக்கிறேன். அதுக்கு வந்து கீழே ஒரு எடை இருந்தா மேல ஒரு எடை இருக்கணும். கீழே ஒரு எடை இருந்தா அதுக்கு சமமான எடை இருக்குன்னு அதுக்கு ஏதோ ஒரு எடையாவது இருக்கணும். அப்பதான் வந்து கீழே ஒரு பெரிய எடைன்னு மேல சின்ன எடை இருக்கணும். அது சுத்தும் பொழுது ரெண்டு சமமாயிக்கும். அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி சமமாயிக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவை. அதாவது 100 கிலோ எடை வந்து 100 கிலோ எடை வெறும் 100 கிலோ எடை வந்து 1 கிலோ எடை வச்சு சமப்படுத்தலாம். 100 கிலோ எடையை 1 கிலோ எடை வச்சு சமப்படுத்த முடியும். சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி சோதிக்கலாம் பாருங்க. எப்படி 100 இந்த பக்கம் 100 கிராம் எடை, இந்த பக்கம் 1 கிராம் எடை, நடுவில் ஒரு குச்சியை கட்டி வச்சுட்டு எப்படி சமப்படுத்தலாம் சொல்லுங்க. அதாவது அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். 1 கிலோ எடை வந்து தூரமா வச்சு 100 கிலோ எடைய பக்கத்தால வச்சு. அவ்வளவுதான். அந்த மையத்தை மாத்திரம் சென்டரை மாத்திரம் மையத்தை மாத்திரம் முடிஞ்சு போச்சு. மையத்தை மாத்தி தூக்குனீங்கன்னா அந்த எடை இது தூக்குறதே தெரியாது. சென்டர் அந்த மையத்தை மாற்ற வேண்டியது அவ்வளவுதான். மையத்தை நகர்த்திட்டே வந்தோம்னா நீங்க 1 கிலோ எடையும் 100 கிலோ எடையும் 100 கிராம் எடை சம 1 கிலோ 100 கிலோ ரெண்டு சமமானி. இதுதான். அப்ப மையத்தை மாத்திரம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆனா ஒரு கவுண்டர் ஏதோ ஒரு அந்த பக்கம் ஒரு எடை இருக்கணும். ஏதோ ஒரு எடை அங்க இருக்கணும். இதுதான் இந்த அடிப்படையில் வச்சுதான் வந்து அந்த விண்வெளி ஏணி படிக்கட்டுகள் தயாரிக்க போறாங்க. அதுக்கு 1,00,000 டன்னாவது மேல தேவைப்படுது கவுண்டர் வெயிட். அந்த எடை வந்து இதுக்கான நிகர எடை தேவைப்படுது. சமமான எடை கூட தேவையில்லை. இப்ப நாம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த விண்வெளியில் இருக்கிற கழிவுகள் இருக்கு இல்லையா, கழிவுகள் நிறைய கழிவுகள் இருக்கு, அதையவே ஒன்னா சேர்த்தி அதையே எடையா கொண்டு வந்து அது எதிரெடை அது கவுண்டர் வெயிட்னு வேற ஒண்ணும் இல்லை, எதிர் எடைன்னு பேர். கவுண்டர் வெயிட்னு எதிர் எடை, அவ்வளவுதான். அந்த எதிரடையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இங்கிருந்து வேகமா மேலே கொண்டுட்டு போயிடலாம். செலவே இல்லாம. ரொம்ப செலவு 100 ரூபா ஆகுதுன்னா இதுல வெறும் 10 ரூபா தான் செலவாகும். 90 ரூபா மிச்சமாகும். ஏன்னா ஒரு கிலோ ஒரு பொருளை மேல போவதற்கு $500 என்னமோ சொல்றானுங்க. பார்த்து 1 கிலோ எடையை மேலே கொண்டு போறதுக்கு எத்தனை செலவாகுன்னு போட்டு பாருங்க திருடோக சந்தர். 1 கிலோ எடை விண்வெளிக்கு தூக்கிட்டு போகணும், என்ன செலவாகுன்னு போட்டு பாருங்க. சாட் ஜிபில போடுங்க. திருடோக சந்தர் ஆளு இல்லையா தெரியுது? இருக்குங்கய்யா, கேக்குதுங்கய்யா. 1 கிலோ எடையை விண்வெளிக்கு எடுத்து செல்ல எத்தனை செலவாகுன்னு பாருங்க. வாட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் 1 kg டு லிஃப்ட் ஸ்பேஸ்ன்னு ஏதோ ஒன்று போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. அது தண்ணியாகவே வச்சுக்கலாம். குறைஞ்சபட்ச செலவு இல்லாத தண்ணி தான். 1 கிலோ தண்ணியை மேலே தூக்கிட்டு போறதுக்கு குறைஞ்சபட்ச $500 என்னமோ போட்டிருந்த மாதிரி இருந்தது பாருங்க. அப்படின்னா சரியான ரூட்டு தெரியல. ஆரம்பத்துல அது அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்து நம்ம கல்லு முள்ளுல தான் நடந்துட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, ரப்பர் சாலை வந்தாச்சு, காங்கிரீட் சாலை வந்தாச்சு, கண்ணாடி சாலை வந்தாச்சு, பிளாஸ்டிக் சாலையில வரப்போகுது. எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் சாலையில வரப்போகுது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு தீர்வு என்னடான்னு இந்த சாலை அமைக்க போறத யோசனை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பிளாஸ்டிக் பூரா. நேற்று கூட ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், இந்த ஆகாய தாமரை வந்து உலகத்தையே கெடுக்குது தெரியுமா? எங்க பார்த்தா நீர்நிலையை பூரா ஆக்கிரமிச்சிருக்குது ஆகாய தாமரை. எங்க பார்த்தாலும் அதுக்கு நேற்று ஒரு பொண்ணு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து காகிதமா மாத்திரலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பொண்ணு. பரவாயில்ல, பாராட்ட வேண்டியதுதான். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது பாருங்க, அப்படியே எங்கப்பா அது அப்படி தளன்னு இருக்குதுங்க ஐயா. அது ஏரியே நாசம் பண்ணிரு, அவ்வளவுதான். ஏரி நாசம் பண்ணிரு, தண்ணியே கருப்பு டிச்சு நாற்று அடிச்சிருங்க, சாக்கடை நாற்று அடிச்சிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா நாரி போயிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா தண்ணியை நாட்டம் அடிச்சிடும். அங்க இருக்கிற மீன்கின்னு எதுவுமே உயிர் வாழ முடியாது. பாக்டீரியா தவிர எதுவும் வாழ முடியாது. அந்த மாதிரி பண்ணி ஆகாய தாமரை அதை வந்து காகிதமா மாற்ற முடியும்னு ஒரு நேற்று பார்த்தேன். அதையே ரொம்ப புதுசா இப்பதான் பண்ணிருக்குது, ஏதோ பண்ணிருக்கு. ரெண்டாவது அப்படி பண்ணோம்னா பல லட்சம் கோடி, தினம் 1,00,000 கோடி டன் நம்ம ஆகாய தாமரை எடுக்கலாம். இந்தியாவில் மட்டும் எங்க பார்த்தாலும் ஆகாய தாமரை தான் முளைச்சு கிடக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பார்த்தீங்கன்னா வாக்கியா நிறைய போகுது. பவானி சாலேருந்து வரக்கூடிய தண்ணி, கழிவு நீர், உபரி நீர் எல்லாம் இந்த பக்கம் போகுது. எங்க ஊர்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் வாக்கியா தான். அதுல பூரா ஆகாய தாமரை தான் இருக்கு.
அது பூரா காய் ஊறணும். எத்தனை லட்சம் டன் உற்பத்தி ஆகுதுங்க ஊறணும். 10 நாள்ல பார்த்தீங்கன்னா நம்பிரும். அவ்வளோ வேகத்துல வளருது. இப்ப அதை காகிதமா மாத்தலாம். இதுதான் வந்து தீய பொருளை நல்ல பொருளாக மாறியதுல அறிவு நுட்பம் வேணும் இதுக்கு. அது ஒரு பெண்ணு கண்டுபிடிச்சிருக்கு. பெண்கள் அறிவாளிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதான் அந்த தீய சக்தியை வந்து நல்ல சக்தியா மாத்துறதான் நம்ம பெரிய யோசிக்க வேணும் இருக்குது. கழிவு பொருளை நல்ல பொருளா மாத்தணும். கழிவு பொருளை, தீய பொருளை, ஈர்ப்பு விசை நமக்கு எதிரானது தான். அதுல அந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஈர்ப்பு விசையை வந்து தீமை தான் செய்யும், நன்மை செய்யாது. அதை பயன்படுத்துறது எப்படி? எது தீமையை நன்மையாக்குறதா நமக்கு தேவை. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் 9 அதுல வந்து அரௌண்ட் $2,720 per kg அப்படி போட்டிருக்காங்க. அடங்க அக்கா மக்கா. அப்புறம் வந்து எலன் மாஸ்க் போட்டிருக்காரு. அவரை வந்து எஸ்டிமேட் பண்றது கொஞ்சம் கம்மியா தான் அவர் போட்டிருக்காரு. $10 அவர் போட்டு, அது இப்ப கிடையாது, அவர் அச்சீவ் பண்ற ரேட் அப்ப போட்டிருக்காரு. லாங் டேர்ம் போட்டிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் எலன் மாஸ்க் has estimated a fully reusable starship would eventually bring down the cost as low as $10 per kg in the long term. அது மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி வரும் பொழுது வெடிச்சு சேர்றதை விட $200 எவ்வளவு போட்டிருக்கிறேன். இப்ப வந்து $1,000 போட்டிருக்காங்க. $1,000 per kg. ஆடங்க அப்பா. அப்ப $1,500. Therefore, as of April 2025, the cost to take 1 kilogram to Earth orbit can range from approximately $1,500 up to $20,000 or more, depending upon the launch provider and rocket. அது யார் லான்ச் பண்றாங்க, எந்த ராக்கெட்டை பொறுத்து இருக்கு. தோராயமா பார்த்தா எப்படி பார்த்தாலும் $500 $1,000 வந்துருது. எப்படி பார்த்தாலும் அப்படிதானே, கூட குறைச்சி பார்த்தா. $500 வச்சா கூட பயங்கர ரேட் இல்லைங்களா? $500 வச்சாவே ஆமா, 1 லிட்டர் தண்ணி, அடிப்படை தண்ணி தான். தண்ணி காத்து இல்லாம போக முடியாது. அடிப்படை தண்ணீரும் காற்று தான். அது நைட்ரஜன் தண்ணி எடுத்துட்டு போகணும், ஆக்சிஜன் தண்ணி எடுத்துட்டு போகணும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்த காத்துல இருக்காம எடுத்துட்டு போகணும், தண்ணி எடுத்துட்டு போகணும். 2 அடிப்படை தான். அதுக்கு என்ன செலவாகுது? 1 கிலோ வாட்டர் 1 லிட்டர் 1000 ml தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு $1000 செலவாகுதுன்னா $1,00,000 ஆகுது. கிட்டத்தட்ட 1 லட்சம்னு வச்சுக்கலாம். $1,00,000. இங்க 1 லிட்டர் தண்ணி வந்து சும்மா நம்ம பூமியில சும்மா கிடக்குது தண்ணி, அதை எடுத்துட்டு போய் $1,00,000 செலவாகுது. கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படின்னா அந்த விண்வெளியில் இருக்கிற அந்த தூசுகள் வந்து பல லட்சம் டன் கிடக்குது. எல்லாம் ஒன்று சேர்த்தி எதிரடையா வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதையும் சுழல விடணும். அந்த எதிரடையை வந்து சுழல கற்பனை பண்ணணும். எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் பண்ணி சுழல விடணும். சுழல விட்டோம்னா அது நமக்கு அந்த இதைவே சுழல விடணும். கோள்கள் சுத்துற மாதிரி அதைவே ஒரு மோட்டார் வச்சு பைண்ட் பண்ணி அது ஒரு இடம் சுத்திட்டு அது பாட்டு ஓடிட்டு. விண்வெளியில் பார்த்தீங்கன்னா உராய்வே கிடையாது. ஒரு இடம் சுத்திட்டே இருக்கு. 100 வருஷத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. தள்ளி விட்டீங்கன்னா போயிட்டே இருக்கு, செலவே இல்லை. ஒரு தடவை ஆர்பிஐ வந்து 3000 RPM வர மாதிரி தள்ளி விட்டோம்னா அதை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவ்வளோதான், சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த முறையை பயன்படுத்தி நிலாவுக்கே போயிடலாம். அந்த முறையை பயன்படுத்தி நிலாவுக்கே போயிடலாம். நம்ம எல்லாம் போயிடலாம். இதெல்லாம் இந்த விண்வெளி ஏணிப்படிகள் ஒழுங்காக கொண்டு வந்துட்டோம்னா, அதையும் கொண்டு வந்துட்டு நமக்கான விண்வெளி நாமே வெங்கடேசன் எழுதியிருப்பாரு, நமக்கான விண்வெளியை நாமே படைக்க வேணும் எழுதியிருக்காரு. இது எப்படி பேர் கற்பனை பாருங்க. நமக்கான விண்வெளியை $79 பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. 79 பக்கம் 79. மேற்கொண்டு சொந்த இந்த கண்டுபிடிப்பு விவரிக்க இது புத்தகம் அல்ல என்ற காரணத்தால் இத்துடன் இந்த குறிப்பை நான் நிறுத்திக் கொள்கிறேன். விண்வெளி இயந்திரங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை நான் எழுதுகிறேன். உணவுப்படுத்தி தீர்ந்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எழுதியிருப்பாரு. வாழக்கூடிய பூமி பகுதி வர வர குறைந்து கொண்டே போகிறது. பூகம்பத்தின் காரணமாக முன்பு பல மாடி கட்டிய இடங்கள் இப்பொழுது ஓரடுக்கு கட்டிடம் மட்டுமே கட்டும்படியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா ஆறுகளில் வருடந்தோறும் வெள்ளம் வந்து ஒவ்வொரு வருடந்தோறும் வெள்ளத்தால் வடிந்தோர் எண்ணிக்கை 500 தாண்டுகிறது. சுருக்கமாக சொன்னால், உலகில் மனிதன் வாழ
மனிதன் வாழக்கூடிய தகுதி குறைந்து கொண்டே வருகிறது. பூமியில வாழக்கூடிய தகுதி, பகுதி பகுதி பூமியில் வாழுகின்ற வாழ்க்கையில தகுதி குறைந்து கொண்டே வருகிறது. பகுதிங்கய்யா. பகுதி 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 குறைஞ்சிட்டே வருது. பூமி வாழக்கூடிய பகுதி சுருங்குது. பூமி சுருங்கிட்டே போகுது. வாழுகின்ற பகுதி சுருங்கி வாழுகின்ற பகுதி குறைஞ்சிட்டே வருது. உணவு பிரச்சனை தீர்ந்து விட்டால் மனிதன் விண்வெளி வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். விண்வெளி இயந்திரங்களை நம்மால் உருவாக்க முடியும். விண்வெளி இயந்திரங்களை நம்மால் உருவாக்க முடியும். நாம முந்திக்கணும். எல்லாரும் மூளையை பயன்படுத்துங்க. எல்லாரும் மூலையில வந்து இந்த மின்சாரத்தை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த க்ளோஸ் சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் நீர் உட்சொற்சி இயந்திரம் என்ற இயந்திரத்தை 1977 நான் ஆசிரியர் தொழில் இருந்த பொழுது கண்டுபிடித்தேன். அந்த இயந்திரம் சிறிதளவு நீரை கொண்டு கேட்டலைஸ் ஊடகம் கேட்டலைஸாக மட்டுமே பயன்படுத்தி அட்மாஸ்பியரில் இருந்து மின்சக்தியை தொடர்ந்து விண்வெளி சக்தி தான் எலக்ட்ரான் எலக்ட்ரிக் எல்லாமே அட்மாஸ்பியர் தான், அங்கதான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் இல்லாத இடமே கிடையாது. எலக்ட்ரான் தான் உள்ள பூந்துக்குது, அவ்வளவுதான். வேகமா சுத்தறப்ப எலக்ட்ரான் உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகும் பொழுது எலக்ட்ரான் உள்ள பூந்துது, ஃப்ளக்ஸ் உருவாயிரும், அந்த மேக்னெட்டிக் கற்பனை கோடு உருவாயிரும். மின்சாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேகமா ஒரு பொருள் சுத்துறப்ப மின்சாரம் உள்ள இழுக்கப்படுது. வேகமா ஒரு பொருள் சுத்தப்படுது, என்ன ஆகுதுங்க? அது ஒரு பொருள் உள்ள இழுக்குது, அதுதான் மின்காந்தம்ங்கிறான். அப்ப மின்னு காந்தம் மின்னு ரெண்டும் இன்னும் ரெட்டப்பிரிவு மாதிரி. காந்தம் வேகமா சுத்துச்சு மின்சாரம் வந்துடும், மின்சாரம் வேகமா சுத்திட்டு காந்தம் வந்துடும். ரெண்டையுமே பிரிக்க முடியாது. ஒரு பொருள் வேகமா சுத்திட்டு அந்த இடத்துல என்ன உண்டாயிரும்? மின்சாரம் உண்டாயிரும். அது இருந்துட்டு இருந்தாவே மின்சாரம் உண்டாயிரும். இப்படி அதுவும் சின்ன வயசு அங்கே மின்சாரம் வரும். இதுதான் விஷயமே. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தோம்னா அது வந்து மின்சாரம் வந்துடும். அது வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுக்க முடியாதனால தான் நம்ம அதை அதை பார்த்து எல்லா இடத்துலையும் மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு. மின்சாரம் உற்பத்தி ஆகாத இடமே உலகத்துல எல்லாம் அதிர்கிற எல்லாம் மின்சாரம் வந்துட்டு இருக்கு. அந்த வைப்ரேஷன் இயற்கையாக வரக்கூடிய அதிர்வில மின்சாரம் உற்பத்தி ஆயிரும். அப்ப இதுதான் விஷயம். வேணா முடிச்சுக்கலாம். அதாவது நம்ம அந்த ஆராய்ச்சி பேப்பர்கள் அப்படியே நிறுத்தி வச்சு, அதாவது அது ஆராய்ச்சியாளர்கள் கேட்குறாங்க. வெங்கடேசன் கேட்கும் பொழுது இது மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, இவர் பணக்காரா இருந்தா செஞ்சிருவார், எலன் மாஸ்க் மாதிரி இருந்தா செஞ்சிருப்பாரு. இவர் தான் பிச்சைக்காரரு, எப்படி செய்ய முடியும்? அதனாலதான் பொருள் வசதி இல்லைன்னு எதையுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால நான் சில விஷயத்துல தயக்கம் காட்டுறதுக்கு காரணம், பொருள் வசதி இல்லைன்னு எதையும் செய்ய முடியாது. இட வசதி வேணும், பொருள் வசதி வேணும். எலன் மாஸ்க் நினைச்சு விஞ்ஞானியே அவங்க எடுத்து அமெரிக்காவே பிச்சை கேட்குது. இப்போ நாசா விஞ்ஞானிகள் அமெரிக்கா விண்வெளித்துறை வந்து அரசாங்கம் சொந்தமானது. அவங்ககிட்ட வந்து இவனுடைய ராக்கெட் மாதிரி கிடையாதுன்னு எப்போ ஏற்பட்ட ராக்கெட் வச்சிருப்பான் பாருங்க. இந்த ஃபால்கன் ராக்கெட் சாதாரண விஷயம் அல்ல. இப்ப சுனிதா வில்லியம்ஸ் கூட்டிட்டு வந்தது கூட இவனுடைய ராக்கெட் தான் மேல போச்சு. சுனிதா வில்லியம்ஸா இந்த 7 பேர்த்த கூட்டிட்டு வந்தாங்க, வில்மோர், அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு இவனுடைய எலன் மாஸ்க் ராக்கெட் தான் மேல போய் கூட்டிட்டு வருது. அப்படின்னா அரசாங்கத்திட்ட என்ன இல்லை? அரசாங்கத்திடம் என்ன இல்லை? இவ்வளவு வேலை செய்யல எல்லாத்துக்கும். யாருக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? என்னடா காலங்காத்த எந்த கொண்டு கொள்றான்னு பாக்குறீங்களா? சோத்தை பத்தி பேசினா இவன் விண்வெளி பத்தி பேசுறான், விண்வெளி பத்தி பேசினா சோத்தை பத்தி பேசுறான். அது மண்டையே மரகண்டு போகுது. ஒரு தடவை கேட்கறதுக்கு எப்படின்னா, 30 வருஷம் இதவே பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவை எப்படின்னா, நாங்க 30 வருஷம் இதவே பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு? அதனால ஒரு கேப் கொடுத்தாலும் விடுறது. மேபி இன்னும் 30 வருஷம் கழிச்சு உங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். நாம தான் செஞ்சே ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப எலன் மாஸ்க் பாரு, அவர் இதுல கற்பனை, அவன் வந்து ஆப்பிரிக்கால பிறந்தவன், இங்க வந்துட்டு என்னென்ன பண்றான் பாருங்க. அந்த வசதி வர வர முறையா திருப்புறான் பாருங்க. விண்வெளியில் போய் வீடு கட்டணும் என்ன உருவாக்குறான் பாருங்க. அது பெரிய விஷயம், யாருமே செய்யாதது. வீடு கட்டணுங்கிறான், செவ்வாய்க்கு போயாகணுங்கிறான், என்னென்னமோ முயற்சி பண்றான். அவனுடைய கருவியை பின்ன
அரசாங்கத்துக்கு இந்த தகுதியே இல்லை. அரசாங்கத்துக்கு இவன் நினைக்கிற வேகத்துக்கு தகுதி இல்லை. உடனே இவன்ட்டு ஒப்பந்தம் போட்டுக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யடா அப்படிங்குது. கடைசியில் எங்கடா வரானா எலன் மாஸ்க் கிட்ட. அடுத்தது அமேசான்காரன் வரப்போறான், அமேஸ்கான். அவனும் தனியாக ஆராய்ச்சி மையம் தொடங்கிட்டான். அவன் மேலே கொண்டு இப்போ பார்த்துட்டு வந்துட்டான். சமீபத்தில் அவனே போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு வயசு 70 இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ இந்த ஜீரோ கிராவிட்டி ரொம்ப விண்வெளிக்கு போகல. அவனு அப்போ இன்னொருத்தர் இருக்கிறான், போப்பட்டான்னு ஒருத்தர் இருக்கிறான். பப்பட்டா இவனும் ஒருத்தன், அந்த பெரிய பணக்காரன். 2 3 பணக்காரன் தான் பெருசா இருக்கானுங்க. இப்போ எலன் மாஸ்க் ஒரு வாரன் பணக்காரன். பஃபெட். அவனு நினைக்கிறேன். அவனு கூட அவனும் தொடங்கிட்டான். தமிழ்நாட்டில் கூட தொடங்கிட்டாங்க விண்வெளி ஆராய்ச்சி. சன் டிவி குரூப் கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குதான்னு தெரியுது. என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையா போய் தெரியல. விண்வெளி துறையில வந்து முதலீடு பண்ற மாதிரி சன் டிவி குரூப். அது அவங்ககிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது அவங்ககிட்ட. இந்தியாவில் பெரிய பணக்காரர் யாரு தெரியுமா உங்களுக்கு? சன் டிவி குரூப் தான். எங்க பணம் இருக்குது என்னன்னு தெரியாது. தினம் வருமானம் வேற வந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு ஏதோ பட்டியல் போட்டிருந்தாங்க, 10 டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள்ல 7வது இடத்துல கருணாநிதி, 1,75,000 கோடி. இருக்கலாம் 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 இருந்தா நல்லது தானே. நம்ம இருந்தா நல்லதானே. நாமளும் சொல்லிக்கலாம்ல, இந்தியாவில் நாக்குதானே பணக்காரன் சொல்லிக்கலாம் இல்லையா? சரி, இதை பத்தி கட்சிக்காக சிந்திங்க. செலவு பண்ணுவாங்க. அவங்கதான் செலவு பண்ண முடியும், நாம என்ன செலவு பண்ண முடியும்? அப்ப அது வேற. நம்ம வந்து கண்டுபிடிப்போம். நம்ம வந்து அவங்க வெறும் ஆடம்பரம் பண்றது என்பது வேற. நம்ம கண்டுபிடிப்பு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். இந்த அறிவியல் என்பது பிரச்சனைக்கு தீர்வு காணவதா இருக்கணும். அறிவியல் என்பது பிரச்சனை வளர்க்க மாதிரில இருக்குது. அறிவியல் என்பது அறிவுனாவே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். நான் இப்ப காலையில் கூட அந்த விண்வெளி ஏணி படிக்கல் பதில் சொல்லிட்டு அப்புறம் என்ன யோசிச்சேன், அப்படி என்ன யோசிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வந்து விண்வெளி பாறைகளை வந்து இழுத்துட்டு வர முடியுமா, அது இழுத்துட்டு வந்து நம்ம வந்து எதிரடையே சேட்ட முடியுமான்னு கேட்டேன். அது சாத்தியம் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறான். யாரு? செயற்கை நுண்ணறிவு வந்து உண்மையாலுமே அது கூட டக் டக்குன்னு தேடி கொடுத்துருது இல்லையா? எங்க பக்கத்தால் இருக்குது, எந்த இடத்துல பக்கத்தால் இருக்குது. இந்த வளையம் இருக்க முடியும், ஆர்பிட்டர் சொல்ற இந்த வளையத்துல எது நம்ம பூமிக்கு பக்கத்தால எது இருக்குது அதெல்லாம் சொல்லிடுது. டக் 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 ஒரு கேள்வி கிட்ட 9 விளக்கம் பண்ணிடுது. அப்ப நம்ம உடனே டக் டக் நமக்கு நேரம் மிச்சமாகுது. ஓ, அப்ப என்ன, நாம புத்திசாலி ஆயிடுறோம். நாம வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அது 9 கேள்வி தேடி பார்த்து கொடுக்கறனால நம்ம ஒரு கேள்வி கேட்ட அப்புறம் 9 கேள்வி அப்ப நாம என்னன்றா பெரிய அறிவாளி ஆயிடுறோம். அப்ப நம்ம இதை வச்சே பெரிய அறிவாளி ஆயிடலாம். எதை வச்சு? உதவியாளர் வந்து இருக்கணும், நீயும் கேள்வி கேட்கணும். நீ கேள்வி கேட்டத உதவியாளர் பதில் சொல்லுவார். அப்ப கூடுதல் அறிவு வந்துருது. அப்ப பட்டத்தீட்டு கொடுக்குது. நம்ம அறிவை வந்து அது வந்து பட்டத்தீட்டு கொடுக்குது. நீ அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். அதாவது வேலை பளுவை குறைக்கிறதுக்கு, அதாவது நேரத்தை குறைக்கும். நேரத்தை குறைக்கும். வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரி தெரியல. ஆனா வேலை பளுவை குறைக்கும், செலவினை குறைக்கும். செலவினத்தை குறைக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. நேரம் மிச்சமான செலவினம் குறையுதா இல்ல? நேரம் மிச்சமான செலவும் குறையும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அப்ப அதெல்லாம் பண்ணுது. மறுபடியும் நம்ம பேசுவோம். சரி, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கலாம். நேத்து பேசுறது ஏதாவது மாற்றம் இருக்கா? நேத்து பேசுறது ஏதாவது நல்ல முத்து, நேத்து பேசுறது, இரவு பேசுறது, காலையில பேசுறது ஏதாவது சிந்தனை இருக்கா? நேற்று 73ஆம் பக்கம் படிச்சீங்க, பரவாயில்ல. உண்ணா நோன்பை முடிக்கிறத பத்தி படிச்சீங்களா இல்லையா? இது புரியுதா? உண்ணா நோன்பை பத்தி படிச்சீங்க, அது ஒரு முக்கியமான செய்தி. கேசவன் அதான் ஐயா ஐயா புரிஞ்சுது. ஆரம்பிக்கிறது முடிக்கிறத பெரிய விஷயம்ங்கய்யா. அது நீங்க முதல்ல இருந்து அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்ணாவிரதம் யார் வேணாலும் இருக்கலாம், அது முடிக்கிறது மட்டும் கரெக்டா முடிக்கணும். அதுதான் நீங்க அதை சொல்லிக்கிட்டே தான் நீங்க இருக்கிறீங்க. அதுலதாங்க 2 பேர் இறந்துட்டாங்க, சக்கரை வியாதி இல்லையா? பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டு. அவ்வளவுதான். அது வந்து இந்தியாவில தப்பு. அது வந்து எங்க ஜெர்மனில நடந்தது அதெல்லாம். ஆமா, அது இங்க போட்டாச்சு. அது அந்த நேத்து கூட ஒருத்தர் எனக்கு தொலைபேசி பண்ணாங்க. பாடத்திட்டத்துல சேருங்க அப்படி. எனக்கு இந்த பிரச்சனையில இருக்குது, கை கால் எரிச்சு இருக்குது, கால் எரிச்சு நல்லா தின்னு போட்டானுங்க எல்லாமே. எல்லாம் ஒன்றும் உடம்பு தாங்க முடியலைங்க அப்படின்னாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிட்ட நான். நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்துதான் ஆகணும்ட்டு நான். பள்ளிக்கூடத்துல சேர்ந்து என் நோயை தீக்கிறது எப்படிங்க? நீ சேர்ந்தா தான் சொல்லி தருவேன்ட்டு நான். ஐயோ தாங்க முடியலைங்க, தாங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நான். எங்க வேணாலும் தீராதான், இப்போ சாவுதான். எங்க வேணாலும் இன்னைக்கு தப்பிக்க முடியாதுன்ட்டு நான். சேர்ந்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அது அவசரத்தில் ஆகாது நீங்க அப்படின்ட்டு நான். கண்டபடி தின்னுக்க வேண்டியது, அப்புறம் ஐயோ ஏன்னு கத்த வேண்டியது. ஏன் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் இந்த உணவு பழக்கத்தை சொல்றீங்க, எது ஆரோக்கியமான உணவுன்னு கேட்டோம்மா, எடுத்துக்கொள்ள ஐயா இந்த மாதிரி எல்லாம் என்ன பிரச்சனைக்கு காலை எரியுது, திக்குன்னு எரியுது. ரைட். என்னப்பா எங்க பார்த்து பார்த்தேன். நான் சொன்னேன்,
ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, சரி பண்ணிக்கலாம், நீங்கள் முதல்ல பள்ளிக்கூடம் மாதிரி சேரணும் அப்படின்னு. பள்ளிக்கூடம் மாதிரி சேர்ந்து தான் படிக்கணுமா? படித்தா தாங்க தத்துவம் தெரிஞ்சா தாங்க நீங்கள் வைத்தியராக முடியும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னாப்புல, நேரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நான். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னாப்புல, சரி ரைட், நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அவ்வளோதான்ட்டு நான். சரியா? மறுபடி சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.